இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவில் மழை எதுவுமே இல்லை, வெயில் தான் அதிகமாக இருக்குது. விவசாயம் சாகுபடி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா போர் லெவல்லாம் கீழே போயிடுச்சு. அரசாங்கம் வந்து இந்த போர் லெவல்லாம் உயர்த்துறதுக்கு ஒரு வழி பண்ணணும். அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்க செஞ்சாங்கனாக்கா ஒரு தண்ணீர் தேவை வந்து ஒரு 10% ஒரு பூர்த்தி செய்கிற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டெல்டா, மயிலாடுதுறை உள்ளிட்ட திருவாரூர், நாகை உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஏக்கர் கடந்த ஆண்டு செய்த விவசாயம் இந்த ஆண்டு 1.5 லட்சம் ஏக்கராக விவசாயம் சுருங்கி போய் உள்ளது. வாய்க்கால்கள், நிலங்கள், குளங்கள், ஆடு மாடுகள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் வறட்சியால் இந்த அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதி டெல்டா பகுதியை வறட்சி பகுதியாக அறிவித்து உரிய நிவாரணத்தை விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா மளிகை சாமான்கள் 2000 ரூபா 3000 ரூபாய்க்குள்ள வரும். ஆனால் இப்போ ஒரு வருஷம் 2 வருஷ காலமாக 7000 ரூபாய்க்கு மேலே தாண்டி வருது. ஏன்னு கேட்டாங்கன்னா பருப்பு விலை ஏறி இருக்கு, அரிசி விலை ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இருந்தால் மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. நம்மளோட முதலமைச்சர் இதை பார்த்து மக்களுக்கு நல்லது செய்யணும், விலைவாசி குறைக்கணும். பெட்ரோல் டீசல் விலை மாதிரி இப்போ கேஸ் விலை ஜாஸ்தியாக ஏறிடுச்சுங்க. இப்போ இருக்கிற சமையல் ஊழியர்கள்லாம் அதிகமாக சிரமப்படுறாங்க. அதனால் மத்திய மாநில அரசுகள்லாம் குறைச்சி புதிய அரசு கம்மியான விலையில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட் உரையில் வணிகர்களுக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தினால் ஒழிய மக்களுக்கு வணிகர்கள் சேவை செய்ய முடியாது. விலைவாசி அதிகமாக இருக்கிறத கோரிக்கையாக தான் மெயின் எங்களுக்கு. மக்கள் விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால மிக சிரமத்தில் இருக்கிறாங்க. எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் அது ஒரு பலனாக இருக்கணும் என்று இந்த மின்சாரம் எங்களுக்கு வணிகர்களுக்கு உடனடியாக நீங்கள் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் கொடுக்கணுங்கிறத வணிகர் சங்க சார்பாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம்.